அவினேஷ் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. 3000 ரூபாய் ரொக்கத்தோடு இந்த தொகுப்பு வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு கொடுக்கப்படல, இதை எப்படி பார்க்கலாம் இந்த அறிவிப்பை? கடந்த ஆண்டு கொடுக்கப்படவில்லை, இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருப்பது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிப்பான செய்திதான். முதலில் ஆரம்பத்தில் 5000 ரூபாய் என்கிற பேச்சு வந்தது. எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் கூட 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னார். அவரது ஆட்சியின் இறுதியின் போது 2500 ரூபாய் தரப்பட்டது. 2021 தேர்தலுக்கு முந்தைய பொங்கலின் போது தரப்பட்டது. இப்போ தருவார்கள் என்று எதிர்பார்த்ததுதான். 3000 ரூபாய் என்பது பெரிய மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். குறிப்பாக கிராமங்களிலே அது பெரிய வரவேற்புக்குரிய விஷயம். சமீபத்தில் நான் ஒரு கிராம சுற்றுப்பயணம் போயிருந்த போது அனைவருமே இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த 3000 ரூபாயை வைத்து சில செலவினங்கள், சில திருவிழாக்கள், இப்படி பல கணக்குகள் இருக்கின்றன. பொதுமக்கள் வரவேற்பார்கள். அரசுக்கு நிதி சுமை கூடும் என்றாலும் அசாம் மாதிரியான மாநிலங்களில் கூட இப்போது 7000 ரூபாய் 8000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். அது பெண்களுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை என்று 7000 ரூபாய் 8000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இப்போது இந்தியாவில் இது தொடர்ந்து இப்படியான ஒரு டைரக்ட் பெனிஃபிட் தருவது என்பது தொடர்ந்து நாம் காண்கிற விஷயம்தான். நிதிச்சுமை பொதுவாக பொருளாதார நிபுணர்கள் இதை வரவேற்பதில்லை என்றாலும் தேர்தல் நேரம் அரசியல்வாதிகள் இதை வரவேற்கிறார்கள், பொதுமக்களும் வரவேற்கிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது வரவேற்புக்குரிய திட்டம் தான். தேர்தல் நேரத்துல இந்த தேர்தல் அறிவிப்பு தொடர்பான அறிக்கை தயாரிக்கிறதுல எல்லா கட்சிகளும் மும்முரமா இருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பு அப்படிங்கறது அரசியல் களத்துல வாக்கு வங்கிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்னு நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க? வாக்கு வங்கிக்கு நிச்சயமாக இது ஊக்கத்தை கொடுக்கும். திமுகவை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி கட்சிகள் 35 முதல் 40% வாக்கு வங்கி இருக்கிறது. அதை இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். காரணம், இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் 35-40% வாக்குகள் இருந்தால் அரித்மெட்டிக்கலாக 180-200 தொகுதிகள் சாத்தியம். உதாரணமாக 100 ஓட்டுகள் பதிவாகிறது என்றால் அதில் 35-40 ஓட்டுகள் எடுப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அரித்மெட்டிக்கலாக எல்லா தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயம். ஆனால் அப்படி நடப்பதில்லை. காரணம், ஊருக்கு ஊர் தொகுதிக்கு தொகுதி கேண்டிடேட் மெரிட் மாறும். எனவே சில தொகுதிகளில் தோல்வி ஏற்படும். பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி கணக்கு. இந்த வெற்றி கணக்குக்கு உதவுகிற மாதிரியான விஷயங்களை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கின்றன, ஆளுகிற அரசுகள் செய்கின்றன. அந்த வகையிலே நேற்றைக்கு ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு, தமிழ்நாடு அச்சீவ் டாப்ஸ், ஓபிஎஸ்க்கு பதிலாக டாப்ஸ். ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வருகிறாரோ இல்லையோ, ஓபிஎஸ் என்கிற அந்த பழைய பென்ஷன் திட்டம் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த அறிவிப்பு. லேப்டாப் வழங்குகிற திட்டம் நாளை அல்லது நாளை மறுநாள் துவங்க இருக்கிறது. எல்லாமே தேர்தலை நோக்கி கட்டியம் கூறுகிற விஷயம்தான். அநேகமாக நோட்டிபிகேஷன், தேர்தல் அறிவிப்பாணை என்பது தேர்தல் ஆணையம் பிப்ரவரி மாதம் வெளியிட்டு விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த திட்டங்களை அறிவிக்க முடியாது. எனவே தேர்தலை மனதில் வைத்த திட்டம் தான் என்றாலும் பொதுமக்கள் மத்தியிலே வரவேற்பு பெறும். நேற்றைக்கு அறிவித்தது அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறது, பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெறும். இன்னமும் சில கோரிக்கைகள் இருக்கின்றன. சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கை, இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை, இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில ஒரு சமரச தீர்வு எட்டப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் திமுக அரசு தேர்தலுக்கு தயாராகிவிட்டது என்று நான் பொருள் கொள்கிறேன்.